சேர எடுத்து போட்டுருக்காரு. சரி எடுத்துட்டு வந்து பக்கத்தில் உட்காருமா. வெக்கமா வருது. என்ன வெக்கப்படுறீங்க? 5 வருஷம் ஆச்சு, இன்னும் 5 வருஷமா இவ்வளவு கேவலமா சாப்பாடு செஞ்சு குழம்பாடி என்னடி குழம்பு இது? கேவலமா இருக்கு. என்ன குழம்பு மட்டும் நீங்க சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் ஒரு குழம்பு சொல்லிட்டு அந்த வச்சா வீட்டுல சாப்பிட தானே போறேன். நல்லா வச்சா வீட்டுல 5 வருஷத்துல ஒரு சாப்பாடு நல்லா செய்யறது கூட கத்துக்கல. 2 hours later. மாமா பிஸ்கட்மா ஏன்மா நீ சாப்பிடு. சாப்பிடுங்க, காலையும் சாப்பிடுங்க. ஏய் சாப்பிடுமா. சாப்பிடுங்க. என்ன சின்ன பிஸ்கெட்டா இருக்கு. நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஏங்க மாமா இதை கல்யாணம் பண்ணலையா? யார் கல்யாணம் பண்ணீங்க? உண்மையிலே கல்யாணம் பண்ணிருக்கேன். சும்மா சொல்லுங்க. நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா வேற யாரை கல்யாணம் பண்ணுங்க? இதெல்லாம் வந்து கடவுள் டிசைட் பண்ணுறது. கடவுள் என்ன டிசைட் பண்றாரோ உடனே தான் கல்யாணம் பண்ணி டிசைட் பண்ணிக்கிறாரு. அதுதான் தெரிஞ்ச விஷயமே. ஆனால் கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு வேலை கல்யாணம் பண்ணலைன்னா வேற யார் கல்யாணம் பண்ணிப்பீங்க? தண்ணி இருக்குதவன் தண்ணி இருக்கு. என்ன பண்றது தெரியல. சொல்லுங்க மாமா. நீ கல்யாணம் எல்லாம் யார் பண்ணிருக்கீங்க? யாரும் வேற யாரும் ஒன்றும் இல்லை. நீ தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். சொல்லுங்க மாமா. நான் எதுவும் தப்பாக நினைச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க. முன்னாடி வந்து காலேஜ் படிக்கும்போது நான்சின்னு ஒரு பொண்ணு வந்து அதெல்லாம் எல்லாம் பேசி இது பண்ணா. அப்புறம் வந்து செட் ஆகவே இல்லை. நான் பண்ணா நான்சிதான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். இருந்தா அவ்வளோதான் நம்ம கல்யாணம். எனக்கு அப்பயே தெரியும். எனக்கு அப்பயே தெரியும். நான்சிய மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒழுங்கா பேசுறது கிடையாது. என்னை எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. பேசாம நான்சியை கல்யாணம் பண்ணிருக்கேன். என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? நீ கேட்டதுனால சொன்னேன். கேட்டதுனாலதான் சொன்னீங்களா? எனக்கு தெரியும். நீங்க இத்தனை வருஷத்துல நீங்க எவ்வளவு குறை சொல்லிருப்பீங்க தெரியுமா? எப்ப பார்த்தாலும் எதை தொட்டாலும் குறை மட்டும்தான். உங்களுக்கு டான்ஸ் கல்யாணம் பண்ணியிருந்தா உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்ல. ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நான் நல்லா இருக்கேன் மாமா அப்படின்னு கேட்டா நல்லாவே இல்லை அப்படின்னு மூச்சு அடிக்கிற மாதிரி பேசுறீங்க. அதே நான்சி போட்டுருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? என்ன என்ன இருக்கு? நல்ல ட்ரெஸ் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன். நல்லா இல்லைன்னா நீங்க என்னத்த நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இது வரைக்கும்? சொல்லுங்க. இந்த 5 வருஷத்துல எனக்கு உனக்கு என்னைக்காவது பாராட்டிருக்கியா? உனக்கு இது சூப்பரா இருக்கும், இது பண்ணா நல்லா இருக்கும் என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா? வருஷம் ஃபுல்லா குறை மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஆபீஸ்ல போய் கேட்டா எப்பவுமே நான்சி பிராணமே பாடிக்கிட்டு இருக்கீங்களாம்ல. அப்படிலாம் இல்ல. நீங்க அந்த குமார் அண்ணன் சொன்னாரு எனக்கு. என்னமா எப்ப பார்த்தாலும் நான்சியை பத்தியே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன ஒரு லவ் படம் பார்த்தா போதும் போல அங்க போய் இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் நான்சி அப்படி லவ் பண்ணேன்டா இப்படி லவ் பண்ணேன்டா நான்சியை பத்தி பேசுறது. என்ன அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணீங்க? அது அவன் சும்மா என்னை கலாய்க்கிறாங்கம்மா. நான் வந்து சொல்லவே கிடையாது. இந்த உன்னால படத்தை எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க? எதுக்கு இந்த படத்தை உயாம போட்டு பார்த்துருக்கீங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். இப்பதானே தெரியுது அந்த நான்சின்னு பேர் வந்ததால அந்த படத்தை தடவை பார்த்திருக்கீங்க. என்ன நான்சி கல்யாணம் பண்ணி தொலைங்க. ஹலோ
ஃபோனில் யாருன்னு சொல்லுங்கள். ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்கிற அவளையே பிரச்சனையை முடிக்க மாட்டேன் அவளையே. என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? என்னமா தெரியும்? சும்மா சொல்லுங்க சொல்லுங்க மாமா. நீ ஏன் சொல்லு, யாரு நீங்க சொல்லுங்க. யாரு? உங்க அம்மாவா? இல்ல தங்கச்சியா? இல்ல சொல்லுங்க யாருன்னு சீக்கிரம். உன் தம்பியா? இல்ல இல்ல சொல்லுங்க மாமா. உன் பெரியம்மாவா? இல்ல இல்ல ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணாங்களா? இல்ல சொல்லுங்க சொல்லுங்க மாமா சீக்கிரமா. உன் பெரியப்பாவா? இல்ல இல்ல எங்க அம்மாவா? இல்ல உங்க அம்மா இருக்கு எனக்கு போன் பண்ண போறாங்க. உங்க அம்மாவா? உன் ஃப்ரெண்டு? இல்ல சொல்லுங்க மாமா. யாருன்னு சொல்லவா? கஸ்டமர் கேர் மாமா. கஷ்டம் இருக்கிறா? எல்லாத்தையும் சொன்னீங்க, இதை சொல்ல மறந்துட்டீங்க. பைத்தியம் பைத்தியம் மென்டல். காலையில் தெரியாதனமாக ஒரு சாப்பாடு நல்லாலைன்னு சொல்லிட்டேன். இதுக்கு போய் என்ன பாடுபடுத்துது? ஒரு சைக்கோ கொண்டாந்து என் தலையில் கட்டி வச்சிருக்கிறான் இப்போ.